वबरकातुहु इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीना आमनू इत्तकुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून व क़ाल फ़ी मकानिन आख़र अम हसिबतुम अन तदखुलुल जन्नत वलम्मा यअतीकुम मसलुल्लज़ीना खलौ मिन क़ब्लिकुम मस्सतहुमुल बअसाउ वज़र्राउ वज़ुल्ज़िलू हत्ता यक़ूलर रसूलु वल्लज़ीना आमनू माअहु मता नस्रुल्लाह अला इन्न नस्रल्लाहि क़रीब। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யார் ரமலானுடைய மாதத்திலே இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்ற நபிமொழியின் அடிப்படையிலே இந்த புனிதமிக்க ரமலானிலே நோன்பு நோற்றவர்களாகவும், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யார் ரமலானுடைய மாதத்திலே இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்ற நபிமொழியின் அடிப்படையிலே இந்த இரவு தொழுகைகளை பரிபூர்ணப்படுத்தியவர்களாகவும் எதிர்பார்த்தவர்களாகவும் நாமெல்லாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றோம். இந்த தருணத்திலே சத்தியத்திற்காக தூக்கி எறியப்பட்டவர் என்கின்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க நம்முடைய ஈமானையும் இறையச்சத்தையும் கொள்கை உறுதியையும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், வீரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை கேட்ட மாத்திரத்திலே பலரும் பலவாறாக நினைக்கலாம். சத்தியத்திற்காக தூக்கி எறியப்பட்டவர், யாரெல்லாம் தூக்கி எறியப்பட்டார்கள், யாரை பற்றி சொல்ல போகிறார்கள், எங்கே தூக்கி எறியப்பட்டார்கள் என்கின்ற மாதிரியான பல சந்தேகங்கள் எழுந்திருக்கலாம். சிலர் கூட என்ன நினைக்கலாம், இந்த ஜமாத்திலிருந்து பெண் குற்றச்சாட்டின் காரணமாகவும் பொருளாதார குற்றச்சாட்டின் காரணமாகவும் சில பேர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டார்கள், அவங்கள பத்தி பேச போறாங்களோ என்று கூட நினைக்கலாம். ஆனால் அவர்களை பற்றி பேசி இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் பல்வேறு நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நேரத்தை வீணடிக்க நாம் விரும்பவில்லை. அவர்களை பற்றி பேசுவதற்காக இந்த தலைப்பு வழங்கப்படவில்லை. அதே மாதிரி சிலர் நினைக்கலாம், அது யாரு, இந்த கொள்கையில ஒரு இறை தூதர், அந்த இறை தூதருடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே 12வது அத்தியாயத்திலே சொல்கின்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக்க அஹ்ஸனல் கஸஸ், நபியே முஹம்மதே உம்மிடத்திலே அழகான ஒரு வரலாறை நாம் சொல்கின்றோம். எந்த வரலாறு எதன் மூலம் சொல்கிறோம் தெரியுமா? ஒரு உன்னதமான ஒரு வரலாறை உன்னுடைய வஹி செய்தியாக நாம் உனக்கு இறக்கி வைக்கின்ற இறை செய்தி மூலமாக சொல்கிறோம் என்று இறைவன் ஒரு அழகான வரலாறை சொல்கிறான். அந்த வரலாற்றில் ஒரு இறை தூதர் சின்னஞ்சிறு பிராயத்திலே இருக்கும் பொழுது அவரோடு இருக்கின்ற 11 சகோதரர்களால் பொறாமையின் காரணத்தினால் தன்னுடைய தகப்பனார் இந்த இறை தூதர் மீது, அந்த சிறுவர் மீது பாசம் கொண்டிருக்கிறார், அதிக நேசம் கொண்டிருக்கிறார், நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார். எனவே இந்த இறை தூதரை, இந்த சிறுவரை நாம் காலி செய்து விட்டால் அல்லது கொலை செய்து விட்டால் அல்லது தூக்கி எறிந்து விட்டால் நம்முடைய தகப்பனார் நம்மின் மீது பாசம் கொள்வார், அவருடைய பார்வை நம்மின் மீது படும் என்றெல்லாம் கற்பனை கோட்டையை கட்டி கொண்டவர்களாக ஒரு 11 தோழர்கள், அதாவது இந்த இறை தூதர் இந்த சிறுவருடைய சகோதரர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். அந்த முடிவின் பிரகாரம் இறுதியாக என்ன செய்கிறார்கள், ஒரு முடிவுக்கு ஒன்று கூட்டி ஒரு மஷூராவுக்கு வருகிறார்கள்.
ஐ யஜஅலூஹு ஃபீ கயாபத்தில் ஜுப்பி, இவரை ஒரு பாலைவனத்திலே ஒரு பாலும் கிணற்றிலே கொண்டு போய் இந்த சிறுவரை வைத்துவிட்டு வந்து விடலாம். நம்முடைய தம்பியை அந்த சிறுவரை வைத்துவிட்டு வந்ததற்கு பிறகு எல்தகிதுஹு பாது ஸய்யாரா, சில வாகன கூட்டம் யாராவது அந்த வழியில் வந்தால் அந்த பாலங்கிணத்திலே விழுந்திருக்கின்ற ஒரு ஓரத்தில் கிடக்கின்ற தூக்கி எறியப்பட்டிருக்கின்ற இந்த சிறுவனை பார்த்து ஒரு பிள்ளை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அதற்கு பிறகு காணாமல் போன பிள்ளைக்காக நம் தகப்பனார் கொஞ்ச காலம் அழுவார், வருத்தப்படுவார். அதற்கு பிறகு நம்மை தானே பாசத்தோடு பார்ப்பார் என்ற ஒரு முடிவின் அடிப்படையிலே 11 சகோதரர்கள் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அழகுமிக்க ஒரு தூதரை கொண்டு போய் ஒரு பாலும் கிணற்றிலே வைத்தார்களே, அவர்களை பற்றிய வரலாறை சொல்வதற்காக இந்த தலைப்பு வழங்கப்படவில்லை. ஏனென்றால் இவர் தூக்கி எறியப்படவில்லை, சத்தியத்திற்காகவும் எறியப்படவில்லை. ஏன்னா இவர் கொண்டு போய் வைக்கப்பட்டு தான் வந்தார். ஃபர்ஸ்ட் என்ன முடிவெடுத்தாங்கன்னா கொலை பண்ணிடலாம் முடிவெடுத்தாங்க, அல்லது தூக்கி எறிஞ்சிடலாம் முடிவெடுத்தாங்க. அப்புறம் முடிவெடுக்கிறாங்க நம்ம இந்த பாலங்கணத்துல கொண்டு போய் பேசாம வச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு தான் முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா தூக்கி போட்டா இறந்திருப்பார். அப்ப வைத்து விட்டு வரலாம் என்று தான் முடிவெடுத்தார்கள். அதுவும் சத்தியத்திற்காக அல்ல, தன் தகப்பனார் நம்மை நேசிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே நாம் குறிப்பிடக்கூடிய அந்த தூக்கி எறியப்பட்டவர் இவர் அல்ல. சரிங்களா? அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இன்னொரு தூதர், இந்த தூதர் 1,00,000க்கும் அதிகமான மக்களுக்கு இறை தூதராக அனுப்பப்படுகிறார். இறைவன் அனுப்பும் பொழுது சொல்கிறான், நீ அந்த மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும், ஓபதுல்லா, அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்ல வேண்டும். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, மக்களே அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் எப்பொழுதும் இணை வைக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும். வ அத்தீஊனி, எனக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்க என்று சொல்ல வேண்டும். ஏகத்துவ கொள்கை, என்னை நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற தூதுத்துவ கொள்கை, இதை நீ பிரச்சாரம் செய்வதற்கு அந்த மக்கள்கிட்ட போங்க என்று அந்த 1,00,000க்கும் அதிகமான மக்களிடத்திலே தேர்வு செய்யப்பட்ட ஒரு தூதர் இருந்தார். அந்த தூதர் அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார். அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யும் போது சொல்கிறார், மக்களே நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த ஏகத்துவத்தை நீங்கள் பொருந்திக் கொள்ளாவிட்டால், ஓர் இறைவனை வணங்காவிட்டால், அவர்களுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிட்டால், உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு அழிவு வந்துவிடும். இறைவன் உங்களை நாசமாக்கி விடுவான், உங்களை பொசுக்கி விடுவான். எனவே இறைவனுடைய அதாபுக்கு, வேதனைக்கு, தண்டனைக்கு பயந்து திருந்து விடுங்கள் என்று சொன்னார். அதற்கு அவர்கள், எங்களுடைய முன்னோர்கள், மூதாட்டியர்கள் காலம் காலமாக இறைவனுக்கு இணையாக பல நல்ல அடியார்களை வணங்கி கொண்டு வந்தோம், இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஏதோ இந்த தூதர் சொல்வதை நாம் கட்டுப்பட வேண்டுமா? தேவையில்லை, உனக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று புறக்கணிக்கிறார்கள். இந்த தூதர் புறக்கணிக்கப்படுகிறார். உடனடியாக இந்த தூதருக்கு கோபம் வருகிறது. எந்த அளவிற்கு கோபம் வருகிறது என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் வாழ்ந்தார்களே, அந்த இறை தூதர் தன் சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், ரப்பி, இறைவா, லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரின தய்யாரா, இந்த பூமியிலே ஒரு காஃபிர்களை கூட விட்டு விடாதே இறைவா. இன்னக்க இன் ததருகும், அவர்களை நீங்கள் விட்டுவிட்டால், இந்த இணை வைப்பாளர்கள், இந்த குஃபார்கள், இந்த இறை நிராகரிப்பாளர்களை நீ விட்டு வைத்தால், யுவில்லு இபாதக்க, நாளை இவர்கள் இந்த அடியார்களை கூட வழிகெடுத்து விடுவார்கள். வலா எளிது ஃபாஜிரன் கப்பா, இவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளும் பாவிகளாகத்தான், காபிர்களாகத்தான் போவார்கள் என்று ஏற்கனவே இறைவன் அறிவித்த இறை செய்தியின் அடிப்படையில் ஒரு பிரார்த்தனை செய்தாரே, அதே மாதிரி இந்த தூதரும் 1,00,000க்கும் அதிகமான மக்களுக்கு ஒரு தூதர் அனுப்பப்பட்டாரே, அந்த தூதரும் சொல்கிறார், இறைவா, நான் எந்த அழிவை பற்றி எச்சரிக்கை நீ எனக்கு செய்தாயோ அந்த அழிவை சொல்லி எச்சரிக்கை செய்தேன். அவர்கள் விளங்கவில்லை, அவர்கள் நம்பவில்லை, முன்னோர்கள் மூதாட்டியர்கள் சொன்ன கொள்கையில் நீடித்து விட்டார்கள். எனவே இந்த கொள்கைக்கு வர மாட்டேன் என்று அவர்கள் மறுக்கிறார்கள். இறைவா, அவர்களை நீ அழித்து நாசமாக்கி விடு இறைவா என்பதாக சொல்லி ஒரு அழிவை தேடி பிரார்த்தனை செய்கிறார். ஒரு நபிமார்கள், இறை தூதர்கள் அழிவை தேடி பிரார்த்தனை செய்வார்கள் என்றால் லேனத்து செய்கிறார்கள், சபிக்கிறார்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் லேனத்து செய்கிறான் என்றால் அல்லாஹ் அழிக்கிறான் என்று அர்த்தம். சரிங்களா? இப்ப இவர் சாபம் தேடுகிறார், இறைவா இவர்களை நாசமாக்கி விடு, இவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து விடாதே, உன்னுடைய தண்டனையை அவர்கள் மீது இறக்கி விடு என்பதாக ஒரு பிரார்த்தனையை செய்துவிட்டு, பொதுவாக எந்த ஊரில் நல்லவர்களும் தீயவர்களும் கலந்திருக்கிறார்களோ
அந்த நேரத்தில் இறைவனுடைய அழிவு நெருங்கினால் இறைவன் ஒரு உத்தரவு போடுவான். என்ன உத்தரவு தெரியுமா? யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும், யார் நபியாக அங்கே இருக்கிறாரோ அவரும் இன்ற ஒரு அதிகாலை வருவதற்குள்ளாடி ஊரை விட்டு காலி பண்ணி போயிருங்க, இந்த ஊரை விட்டு நீங்க வெளியே போயிருங்க. யார் இந்த ஊர்ல மிச்ச மீதி இருக்கிறாங்களோ அந்த பாவிகள், உன்னோடு வராதவர்களை நாம் அழித்து விடுவோம் என்பதுதான் இறை தூதருக்கு அந்த இறைவன் இடும் கட்டளை. உதாரணத்துக்கு சொல்வதென்றால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இரண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள். அவர்கள் மலக்குமார்கள் எப்படி இருக்கிறார்கள்? அழகான ஆண்கள் தோற்றத்தில் இருக்கிறார்கள். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட சமுதாயம், அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட சமுதாயம் இருக்கிறதே, ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் ஓரின சேர்க்கை என்ற மானக்கேடான ஒரு செயலில் மூழ்கி கிடக்கின்ற சமுதாயம். அந்த சமுதாயத்திடத்திலே இரண்டு வானவர்கள் அழகாக அனுப்பப்படுகிறார்கள். அழகான தோற்றத்தில் வந்த வானவர்களை பார்த்து கூட லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வானவர் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏதோ தன்னிடத்தில் வந்திருக்கிற அழகான விருந்தாளிகள் என்றுதான் நினைத்தார்கள். அப்படி வந்தவர்களை பார்த்து இவர்கள், இந்த பாவிகள், ஓரின சேர்க்கை என்ற மானங்கெட்ட காரியத்திலே மூழ்கி திளைத்தவர்கள் இந்த இரண்டு அழகிய தோற்றம் உள்ள வானவர்களிடத்திலும் தவறான காரியத்தை செய்வதற்காக நெருங்குகிறார்கள். உடனடியாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது என்னுடைய விருந்தாளிகள், என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு மனைவிமார்களை கொடுக்கிறானே, பெண்கள் மூலமாக நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் அல்லவா? ஏன் இப்படி தவறான கெட்ட செயல்களில் கேடுகட்ட காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள்? என்னுடைய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை நீங்க இந்த மாதிரி நாசமாக்கிறாதீங்க என்று கெஞ்சுகிறார். அப்பொழுது இந்த இரண்டு வானவர்கள், லூத்தே கவலைப்படாதே, நாங்கள் இந்த சமுதாயத்தை அழிக்க வந்திருக்கின்ற வானவர்களாக இருக்கின்றோம். எனவே அதிகாலை வருவதற்கு முன்பாக உடனடியாக நீரும் உன்னோடு ஈமான் கொண்ட கூட்டமும் இந்த ஊரிலிருந்து வெளியே போய்விடுங்கள். அதிகாலை நெருங்கும் பொழுது நீங்கள் வெளியே போகினால் போய்கொண்டிருக்கிற நீங்கள் பின்னால் இந்த சமுதாயத்திற்கு என்ன வேதனை நடக்கிறது, என்ன தண்டனை இறக்கப்பட்டிருக்கிறது, எப்படி அவர்கள் சிதைக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள் என்று கூட திரும்பி பார்க்க கூடாது. எக்காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்க கூடாது என்ற உத்தரவின் அடிப்படையிலே இந்த ஓரின சேர்க்கை என்ற மானக்கேடான செயலில் மூழ்கியவர்களுக்கு இறைவன் வழங்கும் தண்டனை பலவாறான தண்டனை. முதல் கட்டம் அவர்கள் குருடர்களாக்கப்படுகிறார்கள், இரண்டாவது கட்டம் கல்மழை பொழிவிக்கப்படுகிறார்கள், மூன்றாவது கட்டம் நிலநடுக்கம் ஏற்படுகிறது, நான்காவது கட்டம் ஒரு சப்தம் வருகிறது, 4 கட்ட வேதனைகளால் அழிக்கப்படுகிறார்கள். அந்த உள்புற பகுதி பூமியினுடைய அடித்தட்ட இறைவன் மேல்தட்டாக திருப்புகிறான். தலைகீழாக புரட்டப்பட்டவர்களுக்கு பிறகு, இந்த கல்மழை பொழியப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய அச்சு அசல் இல்லாதவர்களாக அவர்கள் சிதைக்கப்படுகிறார்கள். இப்படி சிதைக்கப்படுகின்ற, தண்டிக்கப்படுகின்ற, இறைவனுடைய துன்பத்திற்கு, இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வாழ்வை பற்றி திரும்பி பார்க்க கூடாது, நீங்கள் போய்விடுங்கள் என்று இறைவன் அனுப்புகிறானே. அதே மாதிரி 1,00,000க்கும் அதிகமான மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டாரே, இந்த தூதர் ஒரு முடிவு கேட்டுத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார். இறைவா, எனக்கு இவர்கள் கட்டுப்படவில்லை, நான் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை, உன் அழிவை அவர்கள் கொடுத்து விடு, நான் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுறேன் என்று அவர் கிளம்பி விடுகிறார். கிளம்பியதற்கு பிறகு இறைவன் ஒரு அழிவை அடையாளமாக காட்டுகிறான். அந்த அழிவை பார்த்த மாத்திரத்திலே உடனடியாக அவர்கள் தன்னிடமிருந்த ஒரு நிலையை மாற்றிக்கொண்டு, இதோ அந்த இறை தூதர் நம்மிடத்தில் எச்சரிக்கை செய்தாரே, அந்த அழிவு தெரிகிறது பாருங்கள், வானத்திலே அந்த அறிகுறி தெரிகிறது பாருங்கள் என்று சொல்லி அந்த மக்கள் உடனே விழிப்புணர்வு அடைந்து விடுகிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தை விதிவிலக்காக சொல்கின்றான். இந்த சமுதாயம் தான். எந்த சமுதாயத்தில் 1,00,000க்கும் அதிகமான மக்களுக்கு ஓர் இறை தூதரை நாம் அனுப்பி வைத்தோமோ அந்த சமுதாயத்தை தவிர எல்லா சமுதாயத்தையும் அழிவை கொடுத்து நாசமாக்கி இருக்கிறோம். வழக்கது அகலக்னாமின் கபலியும் குரூன், ஏகப்பட்ட தலைமுறையினைகளை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அலம் யஹ்திலகும் கம் அகலக்னாமின் கபலிஹிம் மினல் குரூன், அவர்கள் இதற்கு முன்னால் எவ்வளவோ சமுதாயம் அழிக்கப்பட்டதை அவர்கள் பார்க்கவில்லையா? யம்ஷூன ஃபீ மசாகினிஹிம், இறைவன் சொல்கிறான், இன்னைக்கு சவுதி அரேபியாவுல தபூக் என்ற இடத்துல போய் நடந்து போகணும்னு வைங்க. சவுதி அரேபியாவுல ஜித்தாங்கிற இடம், மக்காங்கிற இடம், மதினாங்கிற இடம், தபூக் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த தபூக் என்ற இடத்துல சஹாபாக்கள் பயணித்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துலதான்
ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள். அங்கே அவர்கள் அழிக்கப்பட்ட பாலும் கிணறும் இருக்கிறது. அந்த பாலும் கிணத்துல தண்ணீர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களே, உங்களில் யாரும் இந்த தண்ணீரை எடுத்துறாதீங்க. யாராவது அந்த தண்ணீரை எடுத்து மாவு குலைத்திருந்தாலும் கூட அந்த மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். இந்த இடம்தான் சமூது கூட்டத்தார்கள் வேரடி மண்ணோடு அழிக்கப்பட்ட இடம் என்று சொன்னார்களே. இதை அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே 32வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். அலம் யஹ்திலஹும், அவர்கள் நேர்வழி பெற வேண்டாமா? கம் லஹலக்னா மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் எவ்வளவோ சமுதாயத்தை, மினல் குரூன், எவ்வளவோ தலைமுறையினரை நாம் அழித்திருக்கின்றோம். யம்ஷூன ஃபீ மசாகினிஹிம், இவர்களும் அந்த அழிக்கப்பட்ட சமுதாயம் வாழ்ந்த இடத்தை பார்த்து நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத், இதிலே பல அற்புதங்களும் அத்தாட்சிகளும் இருக்கின்றது என்பதாக சொல்கிறானே. இது மாதிரி எத்தனையோ சமுதாயத்தை அழித்த பொழுது ஒரு தூதர் அனுப்பப்பட்டாரே, 1,00,000க்கும் அதிகமான மக்கள். இந்த தூதருடைய சமுதாயத்தை மட்டும் விதிவிலக்காக நாம் விட்டுக் கொடுத்தோம். அவர்களுக்கு அழிவை காட்ட மட்டும் தான் செய்தோம். அந்த அழிவை பார்த்த மாத்திரத்திலேயே உடனே திருந்திக் கொண்டார்கள். எங்கள் இறைவா, யூனுஸ் அவர்கள் எங்களுக்கு எதை எச்சரிக்கை செய்தாரோ அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த யூனுஸ் அவர்கள் எங்களுக்கு எந்த ஏகத்துவ கொள்கையை போதித்தாரோ அதை விளங்கிக் கொண்டோம். இந்த யூனுஸ் அவர்கள் எந்த அழிவை பற்றி அறிவுறுத்தினாரோ அதை அறிந்து கொண்டோம். இறைவா, எங்களை மன்னித்து விடுவாயாக, நாங்கள் திருந்திக் கொள்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவாயாக என்று சொல்லி அந்த அழிவின் அறிகுறியை பார்த்த 1,00,000க்கும் அதிகமான மக்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவுரையை கேட்டதால் திருந்தி போனார்களே. இதை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய திருத்தத்திற்கு பரிகாரமாக அழிவை உடனடியாக தடுத்து நிறுத்தி விடுகின்றான். அழிவை அவர்களுக்கு கொடுக்கவில்லை, நிம்மதியான வாழ்வை கொடுத்து விடுகின்றான். இந்த யூனுஸ் அவர்கள் மீண்டும் சில நாட்கள் கழித்து வருகிறார். வந்து தேடி பார்க்கிறார். எங்கே அழிந்து போன சமுதாயம் எங்கிருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் நாம் வாக்குறுதி கேட்டிருக்கிறோம் அல்லவா, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் அடியோடு அழிக்கப்பட வேண்டும் என்று கேட்டோமே. அந்த கூட்டம் அடையாளம் தெரிந்திருக்கிறார்களா, அடையாளம் காணாமல் மடிந்திருக்கிறார்களா என்று. ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சமூது கூட்டத்தார்கள் இந்த தபூக் என்ற பகுதியிலே அழித்து நொறுக்கப்படுகிறார்கள். இந்த அழிக்கப்பட்ட சமூது கூட்டத்தார்கள் எல்லோரும் அழிக்கப்படுகிறார்கள். இறைவனுடைய குறி எப்படி இருக்கு தெரியுமா? பாவிகளில் ஒரு ஆளை கூட விட்டு விட மாட்டான். அந்த பாவிகள்ல அபூ ரிகால் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் மட்டும், ஆகா, இந்த சமுதாயத்தை இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார், பாவத்தை பற்றி வன்மையாக கண்டித்திருக்கிறார், துரோகம் செய்யக்கூடாது சொல்லி இருக்கிறார். அவர் கொண்டு வந்த அற்புதமான இந்த ஒட்டகத்தை தீண்டக்கூடாது சொன்னார். நம் சமுதாயத்திலே ஒருவன் அந்த ஒட்டகத்தை கொலை செய்து விட்டான். இப்பொழுது நாம் உஷாராகி கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யலாம் தெரியுமா? இவர் அல்லாஹ்விடத்தில் அழிவை தேடிவிட்டார், அதனால நாம இந்த ஊர்ல இருந்துடக்கூடாது, நாம பேசாம மக்காவுக்கு ஓடி போயிருவோம், அது புனித தலம், இறைவனின் அழிவு நமக்கு வராது என்று தப்பித்து அங்கே போய்விடுகின்றான். சில நாட்கள் கழிகிறது. சமூது கூட்டம் வேரடி மண்ணோடு அழிக்கப்படுகிறார்கள். அழிக்கப்பட்ட சமூது கூட்டத்தார்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற தோரணையிலே அபூ ரிகால் என்பவன் மக்காவிலிருந்து மீண்டும் தபூக்குக்கு வருகின்றான். சமூது கூட்டத்தார்களை அல்லாஹ் எப்படி அழித்தானோ அதே போன்று இந்த அபூ ரிகாலையும் அல்லாஹ் அழித்தான் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் நூலிலே நாம் ஆதாரப்பூர்வமாக பார்க்கலாம். இப்படியாக அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு அழிவை நாடி இருக்கிறான் என்றால் அந்த தூதர்களை காப்பாற்றுவான், ஈமான் கொண்டவர்களை காப்பாற்றுவான், காப்பாற்றி பாவிகளை ஒரு ஆள் விடாமல் அழித்து விடுவான். இதைத்தான் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்துக் கொண்டு போகிறார்கள். ஏதோ நம் சமுதாயம் நாம் சொன்னதை கேட்கவில்லையே, நாம் சொன்னதை கேட்காமல் மதிகட்டு திரிந்தார்களே, எடுத்தறிந்து பேசினார்களே, இறைவனிடத்தில் நாம் ஒரு கோரிக்கை வைத்தோமே, அந்த அழிவு நிலை பெற்று விட்டதா, போய் பார்ப்போமா, அழிக்கப்பட்ட சமுதாயத்தின் அடையாளம் காணாத அவல நிலையை போய் பார்க்கலாமா என்று போகின்றார். போய் பார்த்தால் ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவம். அனைத்து மக்களும் ஜெகஜோதியாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார்கள். பார்த்த நேரத்தில் பதறி போகின்றார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். வகலிப கல்பான், கடுமையான கோபப்படுகின்றார். நான் இறைவனிடத்தில் என்ன கேட்டேன், இறைவன் என்ன செய்திருக்கின்றான், இந்த சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அழித்து நாசமாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த சமுதாயத்தை இறைவன் அழிக்காமல் விட்டிருக்கின்றான். அது எப்படி? இது ஒரு தூதர் கேட்டிருக்கும் பொழுது இறைவன் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவர் என்ன பார்க்கணும்னா, நாம எந்த கொள்கையை சொன்னோமோ அந்த கொள்கையை நாம சொல்லி கேட்கல,
பரவாயில்லப்பா, அல்லாஹ் தன் அழிவை காட்டினதுனால கேட்டாங்களா இல்லையா, திருந்திட்டாங்களா இல்லையா, மேட்டர் தானே, நமக்கு தேவை அந்த விஷயம் தானே, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளணும், திருந்தினா நமக்கு சரி அப்படின்னு இவர் திருந்தி இருக்கணும். இவர் பார்த்து என்ன பண்றாருன்னா, நாம் என்ன கேட்டா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, நாம கேட்டது அழிக்க சொல்லி அல்லாஹ் வாழ வச்சிருக்கான், இது சரியில்லை என்று கோபப்பட்டு அந்த ஊரிலிருந்து வெளியே செல்கின்றார். ஊரிலிருந்து வெளியே சென்ற இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஊரிலே நாம் வாழக்கூடாது என்று ஒரு கப்பலிலே ஏறி விடுகின்றார். கப்பலிலே ஏறும் பொழுதுதான் இறைவன் சோதனையை எந்த இடத்துல எப்படி வைக்கிறான் மட்டும் பாருங்க. கப்பல் நகர்ந்து போய்கொண்டே இருக்கின்றது. திடீர் என்று ஆட்டம் காண்கிறது அந்த கப்பல். கப்பலிலே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி பத்தல. என்ன சொல்றாங்கன்னா 100 பேர் அதுல இருக்கலாம் வைங்க, 101 பேர் இருந்தா என்ன பண்றது, ஒரு ஆள் இழந்தான் ஆகணும். அப்ப ஒரு முடிவுக்கு வராங்க, இங்க பாருங்க நாம கப்பல்ல ஏத்துன மக்களுடைய கெப்பாசிட்டி தாங்கல, திடீர் என்று கப்பல் கவுந்துரும் போல இருக்குது, எல்லாரும் அழிஞ்சு போயிடும் பயமா இருக்குது, ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். என்ன ஐடியா, நாம் கப்பலில் இருந்து யாராவது ஒருத்தரை தூக்கி வீசிடணும். அப்படி வீசினாதான் இருக்கிற கப்பல் தப்பிக்கும். ஏன் என்ன பண்றது, இருக்கிற 100 பேரை அழிக்கிறதா, 100 500 இருக்கிற மொத்த ஆட்களையும் குழியில தள்ளுறதா, அல்லது ஒரு ஆளை தள்ளுறதா, வேற வழி இல்ல. என்ன பண்ணலாம், நீ உளுந்துரு, நீ உளுந்துரு, யாராவது போவாங்களா, சரி விடுங்க, எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறீங்க, நானே குளிச்சிடறேன், அப்படி போவாங்களா, யாராவது போக மாட்டாங்க. யார் எப்படி தப்பிக்கலாம்னு தான் நினைப்பாங்க. நான் வேணா இந்த கம்பத்தை தொங்கி வா அப்படின்னு தான் தப்புவாங்க, நான் வேணா மேலே இருந்துக்கிறேன், எனக்கு வெயிட் கம்மிங்க, இப்படி தப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒன்னு ஐடியா பண்ணுவோமா, சீட்டு குலுக்கி போட்டுருவோம், யாருடைய பெயர் அந்த சீட்டில் வருகிறதோ அவரை தூக்கி எறிந்து விடலாம் என்று முடிவு கூறுகிறார்கள். இறுதியாக இறைவன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரையே வர வைக்கின்றான். எந்த இறை கட்டளையை நீ எடுத்தறிந்து நடந்தாயோ அதனுடைய சூழ்நிலைக்கு இறைவன் என்ன செய்யறான், இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறான். பேரை பார்க்கும்போது யூனுஸ் என்று சொல்லப்படுகின்றது. அவரைத்தான் கப்பலில் இருந்து தூக்கி எறிகின்றார்கள். எரியப்பட்ட இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மீன் வயிற்றிலே தங்கி விடுகிறார்கள். ஒரு மீன் விழுங்கிக் கொள்கிறது. அந்த மீன் வயிற்றிலே இருந்து லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை, சுபஹானக நீ பரிசுத்தமானவன் இறைவா, நான் அதெல்லாம் கேள்வி கேட்க தகுதியா இல்லை, இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் அநியாயக்காரன் ஆகிவிட்டேன். யார் தனது தவறுக்காக வருத்தப்பட்டு பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிறார்களோ, அது அல்லாஹ் நேசிக்கிறான். பாருங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறான் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு பிரயாணி இருக்கின்றான், அவன் தன்னுடைய தேவையான உணவுப் பொருட்களையும் குடிபானங்களையும் ஒட்டகத்தில் ஏற்றி வைத்துக் கொண்டு பாலைவனத்தில் ரொம்ப தூரமா பயணித்து போகின்றான். எவ்வளவு களைப்பா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது, தாகமா இருக்கிறது, பசியா இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு அழகான ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான், நல்ல சாப்பாட்டை கொடுத்தான், நல்ல தங்குமிடத்தை கொடுத்திருக்கிறான். சரி அந்த மரத்தடியில போய் இளைப்பாருவோமே அப்படின்னு போய் இறங்குகிறார், தங்குகிறார். திடீரென்று தூக்கம் வருகிறது. தூங்கி எழுந்து பார்க்கிறார், தன்னுடைய பாதுகாப்பாக பயணத்திற்கு பயன்பட்ட ஒட்டகத்தை காணவில்லை. அதே போல தன் பசியை நீக்குகின்ற உணவு பாத்திரங்களையும் காணவில்லை, தன்னுடைய குடிபானத்தையும் காணவில்லை, தன்னுடைய பொருட்களையும் காணவில்லை. வேதனைப்படுகின்றார். என்ன செய்வேன் இப்பொழுது, நான் என்ன செய்வேன், நான் எதிர்பார்த்தது கொண்டு வந்ததெல்லாம் காணாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டு கை சேதப்பட்டு மீண்டும் உறங்குகிறார். உறங்கி எழுந்து பார்க்கின்றார், அந்த வாகனம் இருக்கிறது, வாகனத்தோடு பொருட்களும் இருக்கிறது. உடனே சந்தோஷப்படுகிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அன்த அபதி வ அன ரப்புக்க, இறைவா நீ என் அடிமை, நான் உன் இறைவன் தபார் மாற்றி சொல்லிட்டார். அந்த சந்தோஷம் தாங்க முடியாம, இறைவா நான் தான் இறைவா உன் அடிமை, நீ தான் இறைவா என் ரப்பு, பரவாயில்ல காப்பாத்திட்ட, இப்படில வரவனே. திடீர்னு அவருக்கு அந்த சந்தோஷத்துல தடபடல் மாத்தான் பேசிட்டாரு. அல்லாஹ் தஆலா இந்த வாய் திக்கி வரதெல்லாம் ஏத்துக்க மாட்டான், உள்ளத்திலிருந்து வரணும், சரிங்களா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த சம்பவத்தை சொல்றாங்க, இந்த பாலைவனத்திலே பயணித்த ஒருவன் தன்னிடத்தில் இழந்து போன பொருளை கிடைத்ததற்கு சந்தோஷப்பட்டான் அல்லவா, இதைவிட அதிகமாக ஒரு அடியான் செய்த பாவத்திற்காக தன்னுடைய பிராயச்சித்தமாக இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ஏதோ பகிரங்கமா செய்து விட்டேன், தனியாக செய்து விட்டேன், அந்தரங்கமா செய்து விட்டேன், சின்னதாக செய்து விட்டேன், பெரியதாக செய்து விட்டேன் என்று வருந்தி திருந்தி அவன் பாவ மன்னிப்பு தேடுவானே. ஆனால் இதை அல்லாஹ் இதை விட அதிகமாக நேசிக்கின்றான். இந்த பிரயாணி எவ்வளவு சந்தோஷப்பட்டானோ அதை விட சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னாங்களே, அந்த மாதிரி ஒரு வருத்தத்தை உணர்ந்துதான் இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். இந்த பாவ மன்னிப்பின் வார்த்தைகள், வாசகங்கள் மீனை தாண்டுகிறது, மீனை தாண்டி கடலை தாண்டுகிறது, கடலை தாண்டி பூமியை தாண்டுகிறது, பூமியை தாண்டி 7 வானத்தை தாண்டுகிறது, 7 வானத்தை தாண்டி அர்ஷுல்
கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீனுடைய காதுக்கு எட்டுகிறது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். அந்த மீனுடைய உத்தரவின் பெயரால் மீன் இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்திரமாக பாதுகாப்பாக கரை ஓரத்திலே நோய் அடைந்தவராக, உள்ள இருந்தாருன்னா நோய் விட்டுருவாங்கல்ல, அந்த தட்பவெப்பநிலை, நோய் அடைந்தவராக தூக்கி எறியப்படுகிறார். தூக்கி எறியப்பட்ட வெட்ட வெளியில் கடுமையான வெயில் ஏற்பட்டதால் உடனடியாக பக்கத்திலே ஒரு சுரைக்காய் கொடிதான் ரொம்ப குளிர் ஜில்லுன்னு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடி, அந்த சுரைக்காய் கொடியை முளைக்க வைத்து அவருக்கு நிழல் தந்து பாதுகாத்தான் என்ற ஒரு சம்பவத்தை நாம் திருமறை குர்ஆனிலே 37 அத்தியாயத்திலே 140 வசனத்திலே பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் சத்தியத்திற்காக தூக்கி எறியப்பட்டவர் நாம ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கிறோமே, இதை சொல்வதற்காக அந்த சப்ஜெக்ட் வழங்கப்படல. ஏன்னா இவர் தன்னுடைய இறைவனின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கோபப்பட்டு தான் வீசப்பட்டிருக்கிறார். தன் கொள்கையை நிலைநிறுத்தியதற்காக சோதிக்கப்பட்டு அந்த மக்களிடமிருந்து கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு அவர் வீசப்படவில்லை. சரிங்களா? இது டாபிக் அல்ல. அடுத்து வருவோம். அடுத்து இன்னொருத்தர் பாருங்க, ஒரு தூதர், அவரு சிந்திக்கிறார், இறைவனை ஏற்றுக்கொள்கிறார். இந்த தூதர் மக்களிடத்திலே ஒரு தத்துவம் சொல்கின்றார். மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு இந்த மாதிரியான ஷைத்தான்களை வணங்குகிறீர்களே, அவர்கள் பேசுவார்களா? அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வைத்தால் எடுப்பார்களா? அல்லது ஒரு பொருளில் ஒரு ஈப்பட்டால் அதை தட்டுவார்களா? எதையுமே செய்யாத ஒன்றை நீங்கள் வணங்குகிறீர்களே அப்படின்னு அவர் கேட்கிறார். மக்கள் உணரவே இல்லை. உடனே அவர் ஒரு முடிவெடுக்கின்றார். எந்த மாதிரி முடிவெடுக்கிறார் பாருங்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வலக்கது ஆத்தைனா இப்ராஹீம ருஷ்தஹு, இந்த இப்ராஹீமுக்கு நாம் நேர்வழியை காட்டினோம். மின் கப்லு வ குன்னா பிஹி ஆலிமீன், அவருக்கு நாம் அவரை பற்றி நன்கு அறிந்தவராக இருந்தோம். ஆள் எப்படி எந்த மாதிரி இருப்பாரு, அவர் நேர்வழி கொடுத்தா எப்படி நடப்பாரு என்றெல்லாம் நல்ல அறிந்தவராக இருந்ததுனால நேர்வழி கொடுத்தோம். இவர் என்ன செய்தார் தெரியுமா? இது காலலி அபிஹி வ கௌமிஹி, அவர் தன் தகப்பனாரிடத்திலும் தன் சமுதாயத்திடத்திலும் கேட்டார், மா ஹாத தமாசீல் அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன், நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே இந்த சிலைகள் எல்லாம் என்னது என்று கேட்கிறார். கேட்டதற்கு காலு அவர்கள் சொன்னார்களாம், வஜதுனா ஆபானா லஹா ஆபிதுன், நாங்க என்ன வணங்குறோம், எங்க முன்னோர்கள் வணங்கினாங்க, அதான் நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பதில் சொன்னார்களாம். உடனே அவர் சொன்னாராம், கால லக்கது குன்தும் அன்தும் ஆபாவுக்கும் பி வலாலின் முபீன், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் தெளிவான வழிகட்டில் இருக்கின்றீர்கள் அப்படின்னு படார்னு உடைச்சு விட்டாரு. அப்படி சொன்ன உடனேயே காலு அவர்கள் கேட்டார்கள், அஜிதனாபில் ஹக்கி அம் அன்த மினல் லாயிபின், இங்க பாரு, உண்மை பேசுறியா அல்ல விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறியா? இப்படி மக்கள் திருப்பி கேட்கிறாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அவர் சொல்கிறார், கால பல் ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் தான், ரப்பு சமாவாத்தி வல்லர் அல்லதி ஃபதரஹுன்ன, இறைவன் தான் வானங்களுக்கும் பூமி, வானங்களுக்கும் அவன் தான் இறைவன், அவன்தான் பூமிக்கும் அவன்தான் இறைவன். அதைத்தான் முன்மாதிரி இல்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இறைவன் தான் இவை அனைத்தையும் படைத்தான் என்பதில் நான் சாட்சி சொல்ல தயாரா இருக்கின்றேன், இவைகள் படைத்தவை என்று நான் சொல்லவே மாட்டேன் என்று அவர் பேசுகிறார். அப்படி சொன்னதற்கு பிறகு பார்க்கிறார், இவர்கள் எவ்வளவு சொன்னாலும் புரியலையே, நம்மள விளையாட்டுக்கார மாதிரி பேசுறாங்க. உடனே சொல்கிறார், ஒத்தல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கின்றேன். அல்லாஹ் மீது சத்தியமாக என்பதற்கு அரபியில வல்லாஹி என்றும் சொல்லலாம், தல்லாஹி என்றும் சொல்லலாம். தல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, ல அகீதன்ன அஸ்னாமக்கும், சத்தியமாக சொல்கின்றேன் உங்களுடைய சிலைகளுக்கு ஒரு வேட்டு வைக்கத்தான் போகிறேன். இது எப்பன்னா அன்றைய நேரத்தில் நாம் எதிர்த்தால் அவர்கள் நம்ம மட்டும் இருப்பாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது சிலையில கை வச்சோன்னு வைங்க, என்ன ஆயிரும், ஒட்டுமொத்த சமுதாயத்தை அழிச்சிருவாங்க. சரியா? அது அன்றைக்குள்ள சட்டம், இன்றைக்கு அது நமக்கு பொருந்தாது. ஏன்னா அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான், மனிதர்கள் சிலரின் மூலம் சிலரை பயமுறுத்தி இருக்கின்றோம். அப்படி பயமுறுத்திய காரணத்தினால்தான் பல விகாரங்கள், பல கோயில்கள், பல மடாலயங்கள், பல பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அது எப்படி பயமுறுத்தி வச்சுக்கிறான்? அவங்க நம்ம பள்ளியில கை வச்சா நாம அவங்க வழிபாட்டுல கை வச்சிருவோங்க, அவனுக்கு பயம். அவங்க வழிபாட்டு தலத்துல கை வச்சா அவன் நம்ம பள்ளியில கை வச்சிருவாங்க, நமக்கு பயம். மனிதர்கள் சிலர் மூலம் சிலரை பயமுறுத்தி இருக்கிறோம், நமக்கு பிறகு சட்டத்தை இறைவன் சொல்லிட்டான், அதனால நமக்கு இது ஆகுமானதில்லை. அந்த இளைஞர் அந்த மக்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறார். ஏனென்றால் இவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு அல்லது இவர் அந்த சிலையை உடைச்சாருன்னா வேற எங்கேயோ இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்படாது. சரியா? அதனால அவர் அப்படி புரிய வைக்கிறார். இந்த ஸ்டைல்ல என்ன செய்யறாரு, உங்களுடைய சிலைகளுக்கு ஒரு பாடம் கற்பிப்பேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அவர் என்ன செய்கிறார், அவர்கள் பெரிய சிலையிடம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவற்றில் அதை தவிர மற்றவற்றையெல்லாம் துண்டு துண்டாக ஆக்கி விடுகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு காலு மன் ஃபால ஹாதா லி ஆலிஹத்தினா, அவர்கள் கேட்கிறார்களாம், நம்முடைய இந்த கடவுள்களை எல்லாம் காலி பண்ணது யாரு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே அவர்கள் சொல்றார், காலு சமீனா ஃபத்தன், காலுல போய் இப்ராஹிம்,
ஒரு இளைஞர் இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாரு, அதை பின்பற்றக்கூடாது, வணங்க கூடாதுன்னு. அந்த இளைஞருக்கு பேரு இப்ராஹிம் என்று கூட சொல்லப்படும். அப்படியே வருது பாருங்க, கால் இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் கூட சொல்லுவார்கள் என்று சொல்கிறார்கள். சொன்னதற்கு பிறகு காலபல் பால உடனே கேட்கிறாங்க, காலு அவன் மக்கள் கேட்கிறாங்க, அந்த பால்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீதான் இந்த சிலைகளை எல்லாம் காலி பண்ணியா என்று சொன்ன உடனே அவர் சொல்கிறார், பல் பாலு கபீரும், பெரிய சிலை ஒண்ணு சும்மா இருக்குல்ல, இதெல்லாம் காலி பண்ணது அந்த சிலை, அதனால நீங்க என்ன பண்றீங்க, அங்க போய் கேளுங்க அப்படின்ட்டார். உடனே அன்புசியும், உடனே தலைகீழாக மாறி பேசுகிறார்கள். யார் இந்த சிலைகள் பேசும் என்று நம்புகிறார்களோ, சிலைகள் கேட்கும் என்று நம்பினார்களோ, சிலைகள் நமக்கு அருள் செய்யும் என்று நம்பினார்களோ, இப்படிப்பட்டவர்கள் படைப்பினங்களிடத்தில் வேண்டியவர்கள் சொல்கிறார்களாம், இன்னக்கும் அன்தும் வாலிமுன், என்ன சொல்கிறார்கள், ஏப்பா இன்கான என்திக்கும், அதனால வாய் விட்டு பேசுறதா, அங்க போய் கேட்க சொல்ற அறிவில்ல. இப்படி இவங்க திருந்திட்டாங்க, என்னடா இது இத்தனை நாளா பேசாங்கன்னா விளங்கல, இப்ப கேட்டா மட்டும் அது வாய் விட்டு பேசணும், நம்மள திருப்பி கேட்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. உடனே சும்மா அன்சிக்கு அலா ரூசிஹிம் லக்கது அலிம்தமா ஹாவுலா என்திக்கும், சரி பரவாயில்ல, நீங்க தலைகீழா கொள்கை மாறி இதுக்குள்ள பேசாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ன உடனே அவர் திருப்பி கேட்கிறார், காலாஃப தாபுதுன மின்தூன் இல்லாஹி, அல்லாஹ் விட்டு விட்டு இப்படிலாம் வணங்குறீங்களேப்பா, மாலா என்பாவுக்கும் செய்யன் வலா எதிர்க்கும், உங்களுக்கு எந்த ஒன்றையும் நன்மை தராத, எந்த ஒன்றையும் தீங்கிழைக்காத ஒன்றை வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, உஃபில்லக்கும், சி கேவலம், வலிமா தாபுதுன மின்தூன் இல்ல, அல்லாஹ் விட்டு விட்டு வணங்குறீங்களே, நாசமா போங்க அப்படின்னு இவர் திட்டி விட்டுறாரு. இப்படி திட்டியதற்கு பிறகுதான் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். காலு, அவர்கள் சொன்னார்கள், ஹர்ரிகு, இவரை மக்கள் பார்வைக்கு முதல்ல கொண்டு வாங்க, இவரை முதல்ல மக்கள்கிட்ட கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுங்க, ஆள நிப்பாட்ட வைத்து விட்டு அவரை எரித்து விடுங்கள். வன்சரபு, அவர்களை எல்லாரும் நம்முடைய கற்சிலைகள் உடைச்சிருக்காரு, இவருக்கு சரியான பாடம் கற்பிக்கணும், ஆளை தூக்கி போட்டு எரித்து விடுங்கள் என்று தூக்கி எறிகின்றார்கள் நெருப்பு குண்டத்திலே. அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அந்த நெருப்பு இவரை தாக்கக்கூடாது, தீண்டக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது என்பதற்காக சொல்கின்றான். குல்னா, நாம் சொன்னோம், யா நார், நெருப்பே, கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், நீ இந்த இப்ராஹிம் அவர்களுக்கு குளிரூட்டக்கூடியதாக மாறிவிடு, அமைதியானதாக சாந்தமானதாக ஆகிவிடு என்பதாக நாம் சொன்னோம். சொன்னதற்கு பிறகு அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள், அதற்கு பதிலடியாக நாம் கொடுத்து அவர்களை கேவலப்படுத்தி விட்டோம், இவரை காப்பாற்றி விட்டோம் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 21வது அத்தியாயத்திலே 51வது வசனத்திலிருந்து 69வது வசனம் வரைக்கும் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கின்றான். ஆனால் சத்தியத்திற்காக இவரும் தூக்கி எறியப்பட்டவர் தான். ஆனால் இவர் சத்தியத்திற்காக தூக்கி எறியப்பட்டவர் என்பதை ஒவ்வொரு ஹஜ் பெருநாளின் தோறும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இவர் சத்தியத்திற்காக ஒரு கொள்கையை சொன்னதற்காக நெருப்பு குண்டத்தில் மூட்டப்பட்டு அதில் தூக்கி எறியப்பட்டு அதற்காக வேண்டி அதிலிருந்து காக்கப்பட்டார் என்ற சம்பவத்தையும் வரலாறையும் படிப்பினையும் நாம் காலங்காலமா அறிந்திருக்கின்றோம். எனவே இவரை பற்றி சொல்வதற்காக ஒரு தலைப்பு நமக்கு வழங்கப்படவே இல்லை. இவர் அல்லாத ஒருவர் தான் நாம் சந்திக்கின்ற ஒரு தலைப்பே. அவர் யார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய சம்பவத்திற்கு போகிறார்கள். இந்த மேராஜை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து மதினமா நகர மஸ்ஜிதுல் அக்ஸா பாலஸ்தீனத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அனைத்து நபிமார்களுக்கும் இடையிலே ஒரு தொழுகை நடைபெறுகிறது. அந்த நபிமார்கள் சில பேரை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களே, அந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கள் மேராஜ் எல்லாம் முடிச்சிட்டு வந்து சம்பவத்தை சொல்றாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்து மறுநாளே வரலாறு மொத்தத்தையும் சொல்லவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்படும் போது பர்பஸா சொன்னார்கள். அப்படி சொல்லும் பொழுதுதான் மதினாவிலே ஒரு பெருநாள் தொழுகையிலே பெண்களை பார்த்து சொன்னார்கள், இன்னி உரித்துக்குன் அக்ஸர் அகலினார், பெண்களே உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள். அந்த நரகத்தில் அதிகமாக காட்டப்படுகிறீர்கள், எனவே தர்மம் செய்யுங்கள் சொன்னாங்களே, இது மேராஜ்ல ஒரு சின்ன சம்பவம். சரிங்களா? இப்படி இந்த மக்காவில இருந்து 7 வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு சில சம்பவங்கள் நடந்ததல்லவா, அந்த சம்பவங்கள் சிலவற்றை அவ்வப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது வழக்கம். அதுல ஒண்ணு பாருங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, தோழர்களே நீங்க எல்லாரும் மூசா நபியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சமுதாயத்துல ஷனுஆ என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள போய் பாருங்க, மூசா நபியை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு கருப்பு நிறம் கொண்டு அந்த சமுதாயமா இருக்கிறாங்க. இவரை பார்த்தா ஓ மூசா நபி இப்படிதான் இருப்பாரோ அப்படி கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சொல்றாங்க, நீங்க யாராவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முகஜாடை எப்படி இருக்கும் என்று நீங்க அறிய விரும்பினீர்களானால் நம்ம சமுதாயத்துல உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, அப்துல்லா பின் மஸ்ஊத் அல்ல, உர்வா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரை போய் பாருங்க, ஈசா நபி மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை கூப்பிட்டு வைத்து ஒரு மனிதரை காட்டுகிறார்.
அந்த மனிதரை பார்த்தால் என்னை பார்த்த மாதிரியே தெரிகின்றது, என் முகத்தை பார்த்த மாதிரியே தெரிகின்றது. அவரை பார்த்து கேட்டேன், ஜிப்ரீல் அவர்களே, இவர் யார்? இவர் என் முகச்சாடையில் இருக்கின்றார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உன் முகச்சாடையில் அவர் இல்ல, அவர் முகச்சாடையில் நீங்க இருக்கிறீங்க. அதான விஷயம். அவர்களுக்கெல்லாம் பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவங்க முகச்சாடையில் நீங்க இருக்கிறீங்க. ஸாலிக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய முன்னோர், உங்களுடைய தூதர், உங்களுடைய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் என் முகத்தை நீங்க பார்த்துக் கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள். இப்படி மேராஜில் என்னென்ன நடந்தது என்பதை ஒவ்வொரு இலக்கில ஒவ்வொரு இடத்துல வச்சு ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அப்படி ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள். நான் மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டேன். 7 வானங்களிலும் அற்புதமான ஒரு வாசனையை நுகர்ந்தேன். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டேன், மா ஹாதிஹி ரீஹு தொய்யிபா, ஒரு அழகான வாசனை வருகிறதே, இது யாருடைய வாசனை என்று கேட்டேன். அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கொள்கைக்காக அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே, அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத, நீங்கள் இந்த சொர்க்கத்திலே உடனடியாக நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? எந்த அளவிற்கு உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு, வேதனைக்கு ஆளாக்கப்பட்டு, ஜுல்சிலு இந்த கொள்கைக்காக இங்கும் அங்குமாக அலைந்து திரியப்பட்டு, ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனுமாஹு, அவரோடு இருக்கின்ற தோழர்களும் அந்த தூதரும் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும், எங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே, கஷ்டப்படுத்துறாங்களே, வேதனைப்படுத்துறாங்களே, கேவலப்படுத்துறாங்களே என்று கெஞ்சிக் கொண்டு இருந்தார்களே, அந்த மாதிரியான சமுதாயம் கட்ட கஷ்டத்தை போல நீங்கள் படாமல் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று பார்க்கிறீர்களா, நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றானே. இன்னல்லாஹ் இஸ்தரா மினல் மூமினீன், மூமின்களிடத்தில் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். யாரை? எதை? அன்புசகும், உயிரை விலைக்கு வாங்கி கொண்டான். அம்பாலகும், அவர்களுடைய சொத்துக்களை விலைக்கு வாங்கி கொண்டான். பி அன்னலகுமுல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் நீ பேரம் பேசி ஆக வேண்டும். உனக்கு சொர்க்கம் வேண்டுமா, இந்த கொள்கைக்காக உன் உயிரை துறக்க வேண்டிய சூழ்நிலை வரும், தியாகம் செய்தாக வேண்டும். உனக்கு சொர்க்கம் வேண்டுமா, இந்த கொள்கைக்காக உன் சொத்துக்களை எழுதி வைக்க வேண்டிய நிர்பந்தம் வரும், தியாகம் செய்ய வேண்டும். எப்படி? மக்கமா நகரத்தில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழர்கள் போகிறார்கள். சில தோழர்கள் தன்னுடைய சொத்துக்களை எடுத்து போகும் பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், என்ன தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது என்று பின்னாடி போகிறீர்களே, நீங்கள் போவதா இருந்தால் நீங்கள் மட்டும் போங்க. அதென்ன சொத்து எடுத்து போற, இந்த மக்காவிலும் தானே சம்பாதிச்ச, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போ. அல்லாஹ்வுக்காண்டி போறதா இது தேவையில்லை, அதுக்காண்டி போ என்று சொல்லும் பொழுது நமக்கு இந்த துன்யா தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் பின்பற்றி போய்விட வேண்டும் என்று போனார்களே. வமையு ஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து போனார்களே, இவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வருகிறீர்கள், நியத்து சரியா இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும். இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது. இன்னமாலி குல்லிம்ரியும் மானவா, ஒவ்வொருவனும் தான் செய்யக்கூடியதெல்லாம் எண்ணத்தின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கின்றான். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யாராவது இல துன்யா உலகத்திற்காக ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தீங்க, யுஸிபுஹா, அதுக்கான கூலி கிடைக்கும். ஏன்னா மக்காவில் எந்த விளைச்சலும் கிடையாது, எந்த வியாபார ஸ்தலமும் கிடையாது. மதீனா என்ன அர்த்தம்? பட்டினம்னு அர்த்தம். அதான் டவுன், அங்கதான் வியாபாரம் பண்ற இடமே, சந்தையே. அதனால அங்க போன நிறைய சம்பாதிக்கலாம் என்று உலகத்திற்காக வந்தீர்களானால் யுஸிபுஹா, அது கிடைக்கும், உலகத்துக்கான தேவையெல்லாம் கிடைக்கும், மறுமை கிடைக்காது. இம்ராத்தின், சரி மக்காவோட மதீனால சில அழகான பெண்கள் இருக்காங்க, திருமணம் முடிக்கலாம் என்று வந்தீர்களானால் என்கியூஹா, கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுடைய தியாகம் எதை நோக்கி இருக்கிறதோ அதற்கு கூலி கிடைக்கும். எதை நோக்கி இருக்க போறது சொல்லுங்க? அல்லாஹ்வுக்காகவா, துன்யாவுக்காகவா, பெண்ணுக்காகவா? இப்படி கேட்காங்க பாருங்க. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுத்த சவாலுக்கிடையில் தான் சில தோழர்கள் வெளியே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்க்க வேண்டும் என்றால் தன் சொத்துக்களை தூக்கி எறிய வேண்டிய நிர்பந்தம் வரும், இலகுதான் ஆக வேண்டும். அப்படித்தான் ஒருவர் தன் குடும்பத்தோடு இந்த கொள்கைக்காக வேண்டி நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகின்றார். அந்த குடும்பத்தார் தான் அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார், எதற்காக தூக்கி எறியப்பட்டார், எப்படிப்பட்ட தருணத்தில் தூக்கி எறியப்பட்டார், எந்த அளவிற்கு சோதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு எந்தவித திராணியும் உதவி செய்ய ஆள் இல்லாமல் தன்னந்தனியாக தூக்கி எறியப்பட்டார் என்ற வரலாற்றின் போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த 7 வானத்திலும் மனமனத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நறுமணம் யாருக்குரியது தெரியுமா? இந்த கொள்கைக்காக, இந்த மார்க்கத்திற்காக
உயிரோடு நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்ட ஒரு குடும்பத்திற்குரியது என்று சொன்னார்கள். அந்த குடும்பத்தாரை பற்றித்தான் நாம் அறிய இருக்கின்றோம். அது எந்த குடும்பத்தார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய இரவு அறிந்து கொள்வோம். அது அத்தோட ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்ம ஜமாத் சார்பாக ஒரு 4 நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்களுக்கான தாவா சென்டர். அல்லாஹ்வுடைய கிருபையினால கடந்த ஒரு வருஷத்துல 200 ஆண்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. பெண்களுக்கான தாவா சென்டர் 332 பெண்கள் ஒரு வருஷத்துல மட்டும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 40 நாள் கோர்ஸ் நடத்தி அவர்களுக்கு மார்க்க போதனை செய்து கத்னா செய்து கெஜெட்ல பேர் மாத்தி அனுப்பிடுவோம். ஆனால் பெண்கள் இஸ்லாத்துக்கு வருவார்களே ஆனால் பாதி பேரு ரிட்டர்ன் போயிடுவாங்க, படிச்சு முடிச்சுட்டு 3 மாசம் கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு. மீதி பேரு என்னுடைய தாய் தகப்பனார் இந்த கொள்கைக்காக வேண்டி என்னை விரட்டி அடிச்சிட்டாங்க என்ற நிற்கதிக்கு ஆளாக்கப்பட்டு தள்ளப்படுவார்கள். அந்த மாதிரி தான் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 பெண்கள், தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையை சார்ந்த 4 பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தன் குடும்பத்திலிருந்து கடுமையான பிரஷர், மதமாற்றம் பண்றாங்க என்று வழக்கு தொடரப்படுகிறது. நம் ஜமாத் அதை எதிர்கொள்கிறது. இந்த 4 பெண்களும் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றாங்க, நாங்க இஸ்லாத்தை விளங்கிதான் வந்தமே தவிர யார் எங்களை திணிச்சு வரல அப்படின்னு சொன்ன உடனே குடும்பத்துக்காரங்களுக்கு கேவலமா போயிருச்சு. என்னடா சபையில வச்சு இவங்களை மாட்டி விடுவாங்கன்னு பார்த்தா நம்மள கால வாரிட்டாங்களேன்னு. அப்ப குடும்பத்துக்காரங்க சவால் விட்டார்கள், நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு வந்துச்சுன்னா நீங்க மதம் மாறித்தான் ஆக வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், நாங்க கல்யாணம் ஆகாத கன்னிகளா முதிர்கன்னியா போனாலும் பரவாயில்ல, இந்த கொள்கை எங்களுடைய ஈமான பிரிக்க முடியாதுன்னு வந்தார்கள். இந்த 4 பெண்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால 3 மாதம் அரவணைக்கப்பட்டு கல்வி வழங்கப்பட்டு அதற்கப்புறம் 2 வருடம் ஆலிமாவாக ஆக்கப்பட்டு இன்னைக்கு வரதட்சணை இல்லாத 4 பேருக்கு திருமணம் முடிந்து விட்டது அல்லாஹ்வுடைய கிருபையினால. இன்னைக்கு 4 பேருக்கு திருமணம் ஆச்சு, செலவே இல்லை, திருமணத்துக்கு செலவு இல்லை. சரிங்களா? அதுக்கு முன்னாடி படிக்க வச்ச பாருங்க, இதான் செலவு. அதே மாதிரி தந்தையை இழந்த அனாதை சிறுவர்கள், அந்த அனாதைகளுக்காக வேண்டி கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் அனாதையில நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளால் விரட்டி அடிக்கப்படுகின்ற வறுமையில் இருக்கின்ற பெற்றோர்கள், முதியவர்கள், மௌத்தா போற காலகட்டத்திலேயாவது ஈமான்தாரியா போட்டுமே, மௌத்தாகிறது நாமளா இருந்தாலும் வாழ்றது இஸ்லாமா இருக்கணும், அதான் நம்ம கொள்கை. சரிங்களா? அந்த அடிப்படையில் இந்த முதியவர்கள், அந்த முதியோர் ஆதரவு இல்லங்கிற அடிப்படையில் தஞ்சாவூர்ல வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 4 நிறுவனங்களுக்காக மட்டும் ஒரு வருஷத்துக்கு 52 லட்சம் ரூபாய் செலவாகிறது. அப்ப இந்த 4 நிறுவனங்களுக்காக நாம வருஷத்துல 11 மாசம் உங்கள்ட்ட காசு கேட்க போறது கிடையாது. உள்ளங்கள் ஈர்க்கப்பட்ட இந்த இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக ஜக்காத்து நீங்க கொடுக்கலாம், ஜக்காத்து தாங்க, நன்கொடை தாங்க. ஆனால் இதை 11 மாசத்துல நம்ம கேட்க போறது கிடையாது. ரொம்ப நாள்ல மட்டும்தான் நன்மைகளை அள்ளி தரக்கூடிய 700 மடங்கையும் தாண்டி தரக்கூடிய இந்த ஒரு மாதம், ஒரு வருஷத்துக்கான பங்களிப்பு நீங்க எடுத்தாகும். இது ஒரு பங்களிப்பு எப்படி இருக்கணும்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆணுக்காக அவனை அரவணைப்பதற்காக 40 நாள் கோர்ஸ், ஹத்னா, கெசட்ல பேர் மாற்றம், புத்தகம் எல்லாம் சேர்த்து 7000 ரூபாய் ஒரு நபருக்கு செலவாகிறது. யாரு அந்த நபருக்கு பொறுப்பெடுக்கிறீங்க? அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் 3 மாசம் கோர்ஸ், அந்த பெண்ணுக்காக 8880 ரூபாய் செலவாகிறது. அதே போல அப்பாவிகள், தன் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள், அந்த ஆதரவற்ற முதியவர்களுக்காக ஒரு மாசத்துக்கு மட்டும் 2800 ரூபாய் செலவாகிறது. இவர்களுக்காக 2800 ரூபாய் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், ஒரு முதியவரை நான் கை தூக்கி விடுறேன். ஏன்னா நபிஸ்லாம் சொன்னாங்க, மல்லம் யர்ஹம் சகீரனா, யார் நமது சிறியவர்களுக்கு கருணை செலுத்தவில்லையோ, வலம் யு அக்கிர் கபீரனா, பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தவில்லையோ, பலைசமின்னா, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். நாங்கள்ல கண்ணியம் செலுத்துறதுனா தர்கா கட்டி வழிபடுறது இல்லை, கண்ணியம் செலுத்தினா வாழும்போது காப்பாத்துறது. அந்த வாழும்போது காப்பாத்துகின்ற ஒரு மாசத்துக்கு 2800 ஆகுது. அதே போல அனாதை சிறுவர்கள், காஃபிலுல் யத்தீமி வனக ஹக்கதா, நானும் அனாதை சிறுவர்களும் அனாதைக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டவர்களும் மறுமையில் இவ்வாறு இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது 2 விரலை சுட்டிக்காட்டினார்களே, அந்த நெருக்கத்தை அடைவதற்காக ஒரு அனாதைக்கு ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய் செலவாகும். இப்படி நான் ஒரு ஆளை எடுத்துக்கிறேன். நம்ம நினைக்கலாம், என்னடா இது எத்தனையோ தர்மங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தர்மங்கள் நம் பாவத்திற்கான பரிகாரம், பாவங்களை அழிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பிராயச்சித்தம். இன்னொன்று, இந்த தர்மங்கள் நாளைக்கு மலையளவு நம்முடைய மீசானை கனத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பொருந்தியதாக இருக்கின்றது. மூன்றாவது, இந்த தர்மம் என்பது நம்மளை நல்லடியார்களோடு சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான்காவது, இந்த தர்மம் என்பது இந்த உலகத்தில் நமக்கு செல்வாக்கையும் செல்வத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. எம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை தான் அளிக்கின்றான், யுர்பி சதகாத், தர்மத்தை வளர்க்கத்தான் செய்கின்றான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதை நம்பி நாம தான தர்மம் செய்யணும். இந்த அடிப்படையில
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. உங்களுக்கு முந்தி சென்ற சமுதாயத்தில் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய தோட்டத்தில் மட்டும் நிறைய மழை பொழிகிறது. நம்ம கூட சொல்லுவோம்ல, என்னடா இது உக்கடத்துல சரியான மழை, அப்புறம் போத்தனூர்ல பார்த்தா மழையே இல்லை அப்படிமோ. போத்தனூர்ல கடுமையா மழை இருக்கும், செட்டிப்பாளையத்துல பார்த்தா மழை இல்லமோ. எப்படி சில இடங்களில் அல்லாஹ் நாடுவோம் மழை விழுகும். அந்த மாதிரி அவருடைய தோட்டத்தில் மழை விழுகிறது. மக்கள் கேட்கிறாங்க, எப்படி உங்களுடைய இந்த விளைச்சல் நல்லா இருக்குது என்று. அவர் சொல்கிறார், நான் அறுவடை செய்கின்ற தானியத்தின் மூலமா கிடைக்கின்ற விளைச்சல் இருக்கிறது அல்லவா, அந்த விளைச்சலை எடுத்து 3 பங்கா பிரிச்சறேன். ஒரு பங்கை என்னுடைய சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்கிறேன், இன்னொரு பங்கை அடுத்த முறை அறுவடை செய்வதற்கு முதலீடாக பயன்படுத்திக் கொள்கிறேன், 3வது பங்கை தான தர்மம் கொடுத்து விடுகின்றேன். அல்லாஹ் எனக்கு இப்படி ரிஸ்க கொடுக்கிறான்னு சொன்னாரு. இந்த பாக்கியத்தை அடைவதை தான் நாம் உங்கள்ட்ட சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இத்தக்குன்னார உளவு சிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பழ துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து உங்களை காப்பாத்தீங்கன்னாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழ துண்டு ஒரு 2 ரூபா, வருஷத்துக்கு 365 நாள், இதுக்கே 750 ரூபாய் பணம் தரணும். நம்ம என்ன பண்றது, ஒரு அனாதை பொறுப்பெடுப்போம், ஒரு முதியவரை பொறுப்பெடுப்போம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆணுக்கு என்னுடைய பொறுப்பு, ஒரு பெண்ணுக்கு என்னுடைய பொறுப்புன்னு வந்தோம்னா அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில பல காரியத்துக்காக சொர்க்கத்தை தரான். ஒரு சம்பவத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துல ஒருவர் நல்ல காரியத்துக்காக சொர்க்கத்தில் நுழைகிறார். அவர் என்ன நல்ல காரியத்துக்காக சொர்க்கத்தில் நுழைகிறீங்க, உங்களுக்கு அப்ப என்ன நல்ல காரியம் வாழ்க்கையில இருந்துச்சு என்று மலக்குமார்கள் விசாரிக்கிறார்கள். அதற்கு அந்த மலக்குமார்கள்ட்ட இவர் சொன்னாராம், நான் கொஞ்சம் பண வசதியா இருந்தேங்க, நான் அல்லாஹ் ஈமான் கொண்டு வந்து இணை வைக்கல. இந்த பண வசதியின் போது நிறைய பேர் கடன் கொடுத்தேன். இந்த கடனாளிகள் ரொம்ப சிரமப்படும் போது நான் சொன்னேன், எந்த கடனாளிகள்லாம் சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிருங்க அப்படின்னு அந்த கடனை தள்ளி பண்ணி விட்டேன். அதை அல்லாஹ் விரும்பி என்ன உள்ளத்துல அப்படி சொர்க்கத்துல தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வாரு. அந்த கடனாளிக்கு தள்ளுபடி பண்ணக்கூடியதே அல்லாஹ் விரும்புகிறான் என்றால், ஒரு அனாதைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியது, ஒரு முதியவருக்காக பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியது, ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியது எவ்வளவு மகத்தான காரியம் என்பதை உங்கள்கிட்ட நாம கேட்கறது. அடுத்த 11 மாசம் இந்த 4 நிறுவனத்தின் பேர் சொல்லி நாங்க யாரும் வசூலுக்கு வர போறது இல்ல. ஜக்காத் நன்கொடையை இந்த ஒரு நாளைக்கு தான் கேட்க வந்திருக்கோம். இன்னைக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தாலே போதும், நாளைக்கு பணத்தை கொண்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. நாளைக்கு அறிவிப்பு செய்யறோம். இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற பல சகோதர சகோதரிகள் நமக்கு ஏதாவது தான தர்மங்கள் நன்கொடைகள் இந்த வகைக்கு தரணும்னு நினைச்சீங்கன்னா இதுல பாருங்க, 91501-25001 இது ஒரு நம்பரா. இதே 91501-25001-234 இந்த 4 நம்பர்களையும் தொடர்பு கொண்டு என் பங்களிப்பு ஒரு முதியவருக்கு, என் பங்களிப்பு ஒரு அனாதைக்கு, என் பங்களிப்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆணுக்கு, என் பங்களிப்பு ஒரு பெண்ணுக்குன்னு சொல்லுங்க. அது போதுமானது. 4வதாக ஒரு மார்க்க சட்டமா உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நம்முடைய குடும்பத்துல நோயாளிகள் 2 வகை இருப்பாங்க. சரிங்களா? ஒரு நோயாளி தற்காலிக நோயாளி. இன்னைக்கு ரமலான் இருக்குது, எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு வைங்க, நோம்பை நான் விட்டுறணும். இந்த நோம்பை என்ன பண்ணணும், ரமலான் முடிஞ்சதுக்கு நான் வைக்கணும். இதுதான் கலா. இது இஸ்லாத்துல இருக்குது, செய்ய சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் அந்த மாத விலக்கின் போது நோம்பை விட்டுருவாங்க, ரமலான் முடிந்ததுக்கு பிறகு விட்ட நோம்பை பூர்த்தி பண்ணணும். கர்ப்பிணி பெண்கள் நோம்பை விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பூர்த்தி பண்ணணும். குழந்தை பெற்ற பெண்கள், பாலூட்டும் பெண்கள் கூட சில பேர் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பூர்த்தி பண்ணணும். நிரந்தர நோயாளிகள் இருக்கிறாங்கல்ல, நான் இப்ப சொல்ற சட்டம் தற்காலிக நோயாளி இல்லை, அதெல்லாம் காசு தராது, எங்களுக்கு தேவையே கிடையாது. நிரந்தர நோயாளிகள், காலமெல்லாம் என்னுடைய சுகர் நோய்க்காக, மனநல பாதிப்புக்காக, அல்லது என்னுடைய நோய்க்கு எதுக்குமே நான் இது செய்ய முடியாது, என்னுடைய உடல் அல்சர் ப்ராப்ளம், என்னைக்குமே நோன்பு வைக்க முடியாது என்று இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய கடமை என்னவென்றால் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு ஏழை கொடுக்கிறது பரிகாரம். சரிங்களா? ஒரு மாசத்துக்கு 90 வேளை சாப்பாடு ஏழைகள் கொடுக்கணும். நாங்க முதியோர் இல்லத்துல மருத்துவ செலவு, தங்கும் செலவு, உடை செலவு, உணவு செலவுலாம் சேர்த்து 2800 வருது. உணவுக்கு மட்டும் 1500 வருது. ஒரு மாசத்துல 90 வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு வருது? 1500 ஒரு முதியவருக்கு வருது. நீங்க யாராவது எங்க குடும்பத்துல எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க தாத்தா யாராவது இப்படி இருக்கிறாங்க, அந்த பரிகாரத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சீர்களானால் உங்களுக்கு அதே மாதிரி நாங்க பில்ல போட்டு நோன்பு பரிகாரம்னு சொல்லியே அந்த ஒரு மாதத்துக்கான குறைஞ்சபட்சம் 1500 ரூபாய் தான். நீங்க அதுக்கப்புறம் அதிகமா நாங்க இவ்வளவு வசதியா சாப்பிடறோம்னா எவ்வளவு கொடுங்க, குறைஞ்சபட்சம் 1500 ரூபாய் பரிகார உணவை வாங்கி கொண்டிருக்கிற அந்த காசை அதையும் நீங்கள் தாராளமாக வழங்கலாம். யார் யாரு எவ்வளவு பொறுப்பெடுக்கிறீங்க தாராளமா சொல்லுங்க, ஆரம்பிச்சு விடுங்க. நீங்க வாக்குறுதியா கொடுத்தா எழுதி வச்சுக்குவாங்க, நாளைக்கு இன்ஷால்லா உங்கள்ட்ட என்ன செய்வாங்க, வாங்கிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரமலான்ல நம்ம பதிவு செய்யறோமா, இதுல நமக்கு 700 மடங்கையும் தாண்டி கிடைக்கிற கூலி. இதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொண்டு அள்ளி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இஸ்லாத்திற்காக, ஏகத்துவத்திற்காக நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்ட ஒரு குடும்பத்தின் வரலாறு இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அறிந்து கொள்வோம் என்று கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆரம்பிங்க. ஒரு அனாதைக்கு முஜிப் 1500 ரூபாய் ஒரு அனாதைக்கு பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
பெண்களும் சவுண்ட் இல்லாம பிரச்சனை இல்லை, பெண்கள் பேர் எழுதிக்குவோம். 5 அனாதைக்கா 5000 ரூபாய். சரி, நன்கொடை ஜக்காத்து முதியோர் அந்த வகைக்கு பயன்படுத்தும். அதுதான் முதியோர் இல்லத்துக்கு 5000 ரூபாய். அடுத்து 2000 ரூபாய். 2 அனாதை 3000 ரூபாய். 2 அனாதை எழுதிக்குங்க. இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குது. இந்த அனாதையில் இருக்குது, முதியோர்ல இருக்குல்ல, தஞ்சாவூர்ல இப்ப இயங்கிட்டு இருக்குது. 27 சென்ட் இடம், 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம். சரிங்களா, நீங்க பார்த்து வாக்குறுதி கொடுத்துருங்க, சம்பவம் சொல்லிக்கிறேன். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் எப்படி கிடைச்சதுன்னா, ஒரு சகோதரர் தஞ்சாவூர் சிட்டிசன். சரிங்களா, அவர் இப்ப கத்தர்ல பைலட்டா இருக்காரு. சில வருஷத்துக்கு முன்னாடி மரணத்திற்கு பெண்கிற உரையை பார்க்கிறாரு. நம்ம பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, நிரந்தர தர்மம் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த உரையில பிஜே அவர்கள் பேசுறதை பார்த்துட்டு, இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் கத்தர் தௌஹீத் ஜமாத்னு பார்த்துட்டாரு. ஆஹா, கத்தர்ல கூட தௌஹீத் ஜமாத் இருக்குதோ அப்படின்னு அந்த போன் நம்பரை பார்த்துட்டு கத்தர்ல போய் பயான்ல கலந்துக்கிறாரு. அதுல பார்த்துட்டு அந்த போன் நம்பரை பார்த்துட்டு தொடர்பு கொண்டு பயான்ல போய் இருக்கிறாரு. அதுல நம்ம ஒரு மௌலவி பயான் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு முடிச்சோடனே இவரு 20000 ரூபாய் செக்க போட்டு இருந்தாங்க, வச்சுக்கோங்க அன்பளிப்பா மௌலவிக்கு. உடனே இவரு சொல்றாரு, நாங்க பயான் பண்றதுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டோம். இப்ப நம்ம வந்திருக்கோம் எதுக்கு? பஸ்ஸுக்கு தான் காசு வாங்குவோம், பயானுக்கு காசு வாங்க மாட்டோம். இதை ஏற்பாடு பண்ணாங்கல்ல அவங்களுக்கு காசை கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, எல்லா ஜமாத்தும் நல்ல ஜமாத்து நினைச்சோம், இதுதான் சரியான ஜமாத்து எங்களுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்து தன்னுடைய 27 சென்ட் இடத்தை 20,000 நம்ம தியாகம் பண்ணோம், 27 சென்ட் இடத்தை நீங்க வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டார். இன்னைக்கு இந்த முதியவர்கள் 1 கோடி ரூபாய், இன்னைக்கு அந்த முதியோர்களுடைய ஒரு வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நிரந்தர நன்மை கிடைக்கும், அல்லாஹ் அருள் புரிவான். அவருடைய நியத்தை கூடி நிறைவேற்றணும். அதே மாதிரி இந்த இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக வேண்டி சேலத்துல தாவா சென்டர் நடத்தணும் இல்லையா, அது யாருன்னா ஒரு பூசாரி. அவர் இஸ்லாத்துக்கு வராரு, வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க. நிகழ்ச்சியை பார்த்துட்டு சரியான ஒரு கொள்கையை சொல்றாங்க. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு தங்குமிடம் இல்லாம சிரமப்படுறாங்கன்னு தெரிந்து கொண்டு தன்னுடைய 2 இடத்தை, ஒன்னு பெண்களுக்கான தாவா சென்டராகவும் இன்னொன்னு ஆண்களுக்கான தாவா சென்டராகவும் அப்படியே கொடுத்துட்டார் 5 வருஷத்துக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஓடிட்டு இருக்கு. எப்ப வேணாலும் நம்ம நடுத்தர நிக்கலாம், தனி இடத்தை பார்ப்பான், அல்லாஹ் தருவான். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடைச்சது பாத்தீங்களா. இதெல்லாம் என்ன, நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பணியை துரிதமாக செய்ய வேண்டும். அதனால் அல்லாஹ் பல அரியாபுரத்திலிருந்து உதவி செய்வான். 2வது அதற்கு ஒத்துழைப்பு தரணும். நீங்க தான் என்ன செய்யணும், பொறுப்பெடுத்து வரணும். நான் இவங்களை பொறுப்பெடுத்துக்கிறேன், அப்படி பொறுப்பெடுத்தால் தான் இந்த ஒத்துழைப்பு தொடரும். அதனால நான் உங்கள்ட்ட வருஷத்துல ஒரு நாள் தான் கேட்க போறது. சரிங்களா, பெண்களை பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர்ங்கிற ஊர்ல நகை, மோதிரம், கம்மல் என்ன எப்படி இது கொஞ்சம் பழசாகி போச்சுன்னு புது நகை வாங்கத்தானே போறோம். இந்த பழசா போனது திருப்பி விற்கிறதுல 1000 2000 அங்க போறது படிய ஏழைகளுக்கு போட்டுமே அப்படின்னு அள்ளி போட்ட பெண்களுடைய நிலையெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் கைத்தொழில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் இப்ப இதையெல்லாம் கவனத்தில் வைத்து கீழே பெண்கள் ஆண்களை ஜெயிச்சிடலாம். ஆண்கள் ஒரு 100 பேர் நீங்க அறிவிச்சீங்கன்னா கூட பெண்கள் என்ன செய்யலாம், அழகா ஒரு செயினை தூக்கி போட்டா வேலை முடிஞ்சு போயிடும். சரிங்களா, பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அவங்கதான் எஜமானி அம்மா, அவங்கதான் காசெல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்க எண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்க லைட்டா ஒரு மோதிரத்தை கட்டினாலே வேலை முடிஞ்சு போயிடும். அதனால பெண்கள் எவ்வளவு அள்ளி போட முடியுமோ, எத்தனை அனாதைகளுக்கு, எத்தனை முதியவர்களுக்கு, நம்முடைய வீட்டுல பெருநாள் அன்னைக்கு சந்தோஷப்பட்டு நிக்கிறோம் பாருங்க. நம்முடைய அனாதை பையனுக்கு என்ன செய்ய போறோம், தந்தை இல்லாதவனுக்கு என்ன செய்ய போறோம், நம்ம வீட்டுல நம்ம தாய் தகப்பனாருக்கு நல்லா அள்ளி கொடுக்கறமே, மருத்துவத்துக்கு மருந்து வாங்கி கொடுக்கறமே, இந்த மாதிரி தாய் தகப்பனார் கைவிடப்பட்டவங்க என்ன செய்ய போறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு எப்படி கை கொடுக்க போறோம், அதை பார்த்து நீங்க செய்யணும். போன்ல 2 சகோதரி அனாதைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த பிரச்சாரம் சென்றடைந்தல ஒரு 2 சகோதரிகள், இங்க கீழே இருக்கிற சகோதரிகள் சவுண்ட் வராம இருக்குது, வெளியே இருக்கிற சகோதரிகள் போன்ல 1500 ரூபாய் 2 அனாதைகள் பொறுப்படுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியணும். இன்ஷா அல்லாஹ் கொடுங்க. ரியாஸ் அடுத்து, அதாவது இப்பவே தொகையா கொடுத்து ரெசிப்ட் வாங்குறோம், வாங்கிக்கலாம், நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா, அடுத்து இங்க இங்க எழுதிக்கீங்க ஒரு அனாதை. ஆனா எல்லாரும் அனாதையாவே பொறுப்படுத்திட்டு வரீங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்கள் பெண்களுக்கு கவனம் செலுத்துங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா வல் முஅல்லஃபத்து குலூபுஹும், இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்களுக்கு சக்காத்தை கொடுங்கன்னு சொல்றான். இதுக்கு சக்காத்தை கொடுக்கலாம். சரிங்களா, நம்ம சொத்துல எவ்வளவுன்னு கணக்கு போட்டு அள்ளி அள்ளி கொடுக்கலாம். கணக்கு பார்க்காம கொடுக்க வேண்டிய மாசம் இது. இதை முடிட்டு வாக்குறுதி மொத்தமா. அதே மாதிரி சில சகோதரர்கள் நீங்க 2 பேர் சேர்ந்து, நான் ஒரு 3500 நீ ஒரு 3500 7000 ஒரு ஆளுக்கு அப்படி பொறுப்பெடுக்கலாம். நான் ஒரு 750 நீ ஒரு 750 ஒரு ஆள் 1500 ரூபாய் நாங்க 2 சேர்ந்து
அப்படி ஷேர் பண்ணி செய்யலாம். சரிங்களா? எவ்வளவு முடிந்தாலும் கொடுங்க. நாளைக்கு முக்கியமான அறிவிப்பு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒற்றைப்படை இரவா இருக்கிற காரணத்தினால நாளை இரவு இந்த பயான் 1 hour முடிந்ததுக்கு பிறகு 1 மணி நேரம் குவிஸ் ப்ரோக்ராம் நடக்கும். அதாவது வினாடி வினா நிகழ்ச்சி. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். சரிங்களா? அது பரிசெல்லாம் இருக்குது. 1 மணி நேரம் ஆகுது. அதுக்கு தயாராகி வாங்க. நிறைய புரட்டிட்டு தெளிவாக வரணும். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஒரு காலவாயை சேர்ந்த சகோதரர் 1 லட்சம் ரூபாய் நாளைக்கு தரதா அல்லாஹ்வுடைய கிருபையினால காலவாய் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு சகோதரர் 1 லட்சம் ரூபாய் பொறுப்பெடுத்திருக்காங்க. தொலைபேசி வாயில ஒரு பெண்மணி 500 ரூபாய். தொலைபேசி வாயில ஒரு பெண்மணி 500 ரூபாய் பொறுப்பெடுத்திருக்காங்க. இப்ப இவங்க நம்பர் வந்துருச்சு, அவங்கள தொடர்பு கொண்டு போய் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 2 சகோதரர் சேர்ந்து ஒரு அனாதை. ஓகே, அப்படி சேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளால பங்களிப்பு தானே. 4 பேர் சேர்ந்து 2000 ரூபாய்க்கு சோறு தின்ட்டு வரோம். 4 பேர் சேர்ந்து ஒரு முதியரை காப்பாற்ற முடியும்ல, அதான் பிரச்சனை இல்லை. ரியாஸ் சகோதரர் காலவாயை சேர்ந்த ரியாஸ் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அந்த சிகப்பு நோட்டீஸ் கொடுங்களேன் மக்களுக்கு. அந்த நம்முடைய 4 நிறுவனங்கள் கொஞ்சம் பாருங்க. அதே மாதிரி இப்போ வாளி கொண்டு வரப்படும் 5, 10, 50, 100 அதையும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் இவ்வளவு முடியும், எவ்வளவாவது முடியட்டும், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சின்ன முள் குத்துனாலும் கூட அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், அதுக்காக வேண்டி பாவத்தை மன்னிக்கிறான். நம்ம போடுற 10 ரூபாயா இருந்தாலும் அதுக்காக வேண்டி பரிகாரம் இருக்கு. சரிங்களா? அது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதி தான். வாளி வசூல் எங்க ஒரு துண்டு எடுத்தாங்க நில்லுங்க, இன்ஷால்லா கிடைக்கும். இன்னைக்கு முடியாதவங்க வீட்டுல போய் மசூரா பண்ணிட்டு எங்க சம்சாரத்துல கலந்துக்கிட்டேன் 20,000 ரூபாய் பொறுப்பெடுத்துங்க, அப்படி வரலாம். ஏன்னா 4 பேர் சேர்ந்த 20,000 ரூபாய். ஒரு முதியவர், ஒரு அனாதை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண், ஒரு பெண்ணுக்கு சேர்ந்து ஒரு 20,000 சொச்ச ரூபாய் வருது. 20,000 ரூபாய் நீங்க ரவுண்ட் எடுத்து சொல்லலாம். என்ன சரிங்களா? அதனால நீங்க அப்படி மசூரா பண்ணிட்டு நாளைக்கு சொல்லலாம். நாளைக்கு 10 மணி முதல் 11 மணி வரைக்கும் தூக்கி எறியப்பட்டவர் யாருங்கிற அந்த சப்ஜெக்ட் தொடரும். அதை தொடர்ந்து சொல்லிட்டேன், நான் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்ல வேண்டிய குவிஸ் ப்ரோக்ராம் நடைபெறும். அனாதைக்கு. சரி, ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய பொருளாதார உதவிகளுக்காக அதை பாக்கியமாக ஏற்றுக்கொண்டு மறுமையில் மகத்தான கூலியை வழங்குவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு நாளைய நிகழ்ச்சி தொடரும். அது கேள்விப்பதி நிகழ்ச்சியில் நடைபெறும். அதை அடுத்து 9 நாட்கள் மூலம் எம்ஐ சுலைமான் அவர்கள் 9 நாட்கள் கடைசி நாட்கள் சந்தேகத்துக்குரிய நாள். இருப்பினும் 9 நாட்கள் எம்ஐ சுலைமான் அவர்கள் நபிகளார் சந்தித்த போர்க்களங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். ஒற்றைப்படை இறைவில் சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெறும். சகோதரர்கள் கலந்து கொண்டு இம்மையை மறுமை வெற்றி அடைவார் என்பது கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சகருக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளையிலிருந்து சகர் ஏற்பாடு ஒற்றைப்படை இறைவில் சகர் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 21, 23, 25, 27, 29 5 நாட்கள்